ஹோட்டலில் மீல்ஸ் சாப்பிடும்போது காராமணி தொக்கு சாப்பிட்ருந்தேங்க. நல்லா இருந்துச்சுன்னு ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா கேட்டால் அதுக்கு தனி சார்ஜ் போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லைங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்து வதக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வேக வச்சிருந்த காராமணியை 1 கப் சேர்த்துருக்கேங்க. இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. வெறும் சாதத்துக்கு சாப்பிடும்போது அருமையாக இருந்துச்சு. இன்னும் தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அமிர்தமாக இருக்கும். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க.